கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை புரட்டுகிற போது நாம் விரும்பாத வெறுக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை பத்திரிகைகளின் வாயிலாக அனுதினமும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஊரிலும் கிராமத்திலும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் படுகொலைகளும் வன்முறைகள் இல்லாத பக்கங்கள் இல்லை என்கிற அளவிற்கு சமூகம் முழுக்க மிக ஒரு மோசமான செயல்பாடுகள் ஆக்கிரமித்திருப்பதை பத்திரிகைகளின் வாயிலாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் சமீபத்தில் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த திருத்தணியில் நடைபெற்ற சில சிறுவர்கள் பட்டாக்கத்தியோடு ஒரு வெளிமாநிலத்தவரை தாக்கிய அந்த காணொளிகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். வன்முறை சம்பவங்களும் படுகொலைகளும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவை. அந்த குற்றங்களுக்கு கொஞ்சமும் தளர்வில்லாமல் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வன்முறைகள் என்பது தனி ஒரு தலைப்பாக இருந்த போதிலும் கூட அவர்களுடைய இந்த இளம் வயதில் இவ்வளவு துணிச்சலோடு இவ்வளவு தைரியத்தோடு பொதுமக்களுக்கு மத்தியில் அதையும் ஒரு வீடியோவாக பதிவு செய்து ரீல்ஸ் மோகத்தில் அதையெல்லாம் வெளிச்சமூகத்தில் பரவ விடுவது எந்த மாதிரியான மனோநிலை என்பதை பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஷரீஅத் என்கிற இந்த மார்க்கத்தினுடைய கண்ணாடியின் வாயிலாக இதிலிருந்தும் ஏராளமான படிப்பினைகளை இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த துணிச்சலை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? இவ்வளவு சின்ன வயதில் அத்தனை நபர்களுக்கு மத்தியில் 4 பேர் கூட்டு சேர்ந்து ஒருவரை தாக்க முடிகிறது என்று சொன்னால் அதை ஒரு வீடியோவாக பதிவு செய்து ஒரு பெருமையாக அதை கருதி சமூகத்திடத்திலே பரவ விடுகிறது என்று சொன்னால் இதற்கான வேர் எங்கிருந்து துவங்குகிறது? அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கிற போது நிறைய காரணங்களை சொல்லலாம். போதை ஒரு முக்கியமான பிரச்சனை. குழந்தைகளை சரியான முறையில் பெற்றோர்கள் கவனிக்காததும் வளர்க்காததும், சமூகத்தினுடைய சூழல்கள், கெட்ட நட்புகள், சமூக வலைதளங்களுடைய கட்டுப்பாடில்லாத பயன்பாடு என்றெல்லாம் ஏராளமான காரணங்கள் இதற்கு பின்னால் இருந்தாலும் கூட சினிமாவினுடைய காட்சிகளுக்கு இதில் பெரிய பங்குண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. இவர்களுக்கு இந்த துணிச்சலை சன்னம் சன்னமாக அவர்களுடைய இதயத்தில் புகுத்தியதில் சினிமாவுக்கு அந்த காட்சிகளுக்கு நிகரான பங்கு வேறு எதற்கும் இருக்க முடியாது. திரைப்படங்களில் இதுபோன்ற பெரும் குற்றங்களை கூத்தாடிகளுக்கு ஒரு பெரிய பெருமையாக அதை எடுத்துக்காட்டி, அதை ஒரு ஹீரோயிசமாக எடுத்துக்காட்டி, அதெல்லாம் பயங்கரமான ஒரு காட்சிகள் என்றெல்லாம் கதாநாயகர்களுக்கு அதை புகுத்தி பார்க்கக்கூடியவர்களுடைய கல்புகளில் அந்த பாவத்தினுடைய குற்றத்தினுடைய எடை, அதன் கனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் சினிமா என்கிற தலைப்புக்குள்ளேயும் போகவில்லை. ஒரு காட்சி, ஒரு மனிதனுடைய கண்களை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி ஷரியத்தினுடைய பார்வையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைக்கு நாம் நினைவுபடுத்த இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு புத்தகத்தை படிப்பதை விட, காதால் சில செய்திகளை கேட்பதை விட, அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்லுகிறது, விஷுவலாக கண்களால் நேரடியாக பார்க்கப்படுகிற ஒரு காட்சி மற்ற உறுப்புகளை பயன்படுத்தி ஒரு கல்வியை சம்பாதிப்பதை விட
90,000 மடங்கு மிக வேகமாக காட்சி செயல்படுகிறது என்று அந்த ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. சாதாரணமாக படித்து புரிந்து கொள்வதை விட ஒரு 90,000 மடங்கு வேகத்தில் ஒரு காட்சி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், ஷரியத்தினுடைய பார்வையில் இந்த காட்சிக்கு அதனால் தான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐம்புலன்களில் கண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைகளும் அது சார்ந்து இஸ்லாம் பேசிய செய்திகளும் ஒரு தனி தலைப்பு. அது பல மணி நேரங்கள் சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய தலைப்பு. விஷுவலான அந்த காட்சி, அந்த பார்வை, ஏராளமான சான்றுகள் உண்டு ஷரியத்தினுடைய பாதையிலே. நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ ஒருவன் கண்ணை பயன்படுத்துகிற போது, பார்வையை பயன்படுத்துகிற போது, விஷுவலாக ஒன்றை அவன் பார்க்கிற போது அது அவனுடைய செயல்பாடுகளில் கூடுதலான தாக்கங்களையும், ஆன்மீகமாக இருக்கட்டும் அழிவுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவனுடைய செயல்பாடுகளில் அது கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் வரலாறு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நபிமொழிகளிலேயும் சரி, வரலாறு நெடுகளிலேயும் இந்த செய்திகளை நாம் கவனிக்க முடியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சீசனில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய இருப்பிடத்திற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள். அந்த பழங்களை பார்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை, எப்படி இந்த பருவத்தில் உங்களுக்கு இந்த பழங்கள் எப்படி கிடைத்தது என்று கேட்கிற போது அல்லாஹ் கொடுத்தான் என்று பதில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை அந்த இடத்தில் புரிந்து கொண்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்திலே குழந்தை பாக்கியம் வேண்டி அவர்கள் துஆ செய்தார்கள் என்கிற வரலாறை குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாமா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த வசனத்திற்கு கீழே விளக்கவுரை எழுதுகிற போது அவர்கள் சொல்லுவார்கள், ஏன் அதற்கு முன்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் குழந்தை பாக்கியத்தை கேட்டு அவர்கள் துஆ செய்யவே இல்லையா? எத்தனை ஆண்டுகள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள், எத்தனை ஆண்டுகள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோடு நடந்த ஒரு உரையாடலில் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை பார்த்ததற்கு பின்னால் அவர்கள் கேட்ட இந்த ஒரு செய்தியை மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே தனியாக பதிவு செய்வதற்கான காரணம், அல்லாஹ் இங்கே பார்வைக்கான முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பார்த்தார்கள், ரப்பினுடைய குதிரத்தை விஷுவலாக நேரடியாக பார்த்தார்கள். அது அவர்களுடைய ஆன்மீகத்தில், அவர்களுடைய ஈமானில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், ரப்பி ஹப்லி, ரப்பி எனக்கு ஒரு குழந்தையை தருவாயாக என்று துஆ செய்தார்கள். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, உன்னை பார்த்ததற்கு பின்னால், நேரடியாக கண்டு உணர்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கையேந்துகிற போது அவர்களுடைய ஈமான் முன்பை விட கூடுதலாக, உறுதியாக, முன்பை விட அதிகப்பட்டதாக அந்த ஈமான் ரப்பிடத்திலே கையேந்துகிற போது ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு செய்தியாக, வரலாறாக பதிவு செய்கிறான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, நாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்விற்கென்று சில மலக்குமார்கள் உண்டு. துனியாவில் அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் திக்ரினுடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறதோ, அல்லாஹ்வை திக்ரு செய்யப்படுகிறதோ, அந்த இடத்தில் வந்து அவர்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து அமர்ந்து கொள்வார்கள். அனைத்தும் முடிந்ததற்கு பிறகு ரப்பிடத்திலே செல்வார்கள். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட அல்லாஹ் அந்த மலக்கிடத்திலே கேட்பான், எங்கிருந்து வருகிறீர்கள்? ரப்பே, நாங்கள் உன்னை திக்ரு செய்து கொண்டிருந்த கூட்டத்திடமிருந்து நாங்கள் வருகிறோம். அப்படியா? அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்கள், யாருக்காக இதை செய்கிறார்கள் என்று கேட்பான். ரப்பே, உனக்காக வேண்டி மட்டும் தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அடுத்து கேட்கிற வார்த்தை, அப்படியா? ஒருவேளை அவர்கள் என்னை கண்களால் பார்த்திருந்தால் எப்படி திக்ரு செய்வார்கள்? அல்லாஹ்வினுடைய கேள்வி முக்கியமானது. கண்கொண்டு அவர்கள் என்னை பார்த்திருந்தால் எப்படி நடந்திருப்பார்கள்? ரப்பே, அவர்கள் உன்னை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்னமும் தங்களுடைய இபாதத்துகளில் கூடுதலான ஒரு உத்வேகத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள். சரி, அவங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆசைப்படுறாங்க? சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க. ரப்பே, சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை, பார்த்ததில்லை. ஒருவேளை அவர்கள் கண்களால் பார்த்திருந்தால்
பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் சொர்க்கத்தை அதிகமாக அவர்கள் ஆசைப்படுவார்கள், உன்னிடத்தில் கேட்பார்கள். எதை வெறுக்கிறார்கள்? நரகத்தை வெறுக்கிறார்கள். நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? இல்லை ரப்பே. பார்த்திருந்தால், நேரடியாக விஷுவலாக பார்த்திருந்தாங்கன்னு சொன்னால் அதை விட கூடுதலாக அதை விட்டும் அவர்கள் பாதுகாவல் தேடி இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஆசைப்பட்டதை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன், அவர்கள் வெறுத்ததை விட்டும் அவர்களை நான் பாதுகாக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த ஹதீஸில் மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு நேரடியான பார்வை ஒரு மனிதனுடைய ஈமானில், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. வல்யஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். விபச்சாரிகளுக்கு, விபச்சாரனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, அல்லாஹ்வினுடைய தண்டனையின் விஷயத்தில் யாருக்கும் நீங்கள் இரக்கம் காட்டாதீர்கள். வல்யஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அவர்களுக்கு பொது இடத்தில் வைத்து நீங்கள் தண்டனைகளை நிறைவேற்றுங்கள். வல்யஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். முஸ்லிம்களில், முஃமின்களில் ஒரு கூட்டம் அந்த தண்டனையை அவர்கள் கண்கூடாக நேரடியாக பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால், அவர்கள் இப்படியெல்லாம் தண்டனை கிடைத்தது என்று கேள்விப்படுவதை விட, 4 நபர்கள் பேசிக்கொள்வதை விட நேரடியாக அவர்கள் பார்ப்பது என்பது இது போன்ற குற்றங்கள் அவர்கள் புரியாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்கிற காரணத்தினால், சமூகத்தில் இது போன்ற குற்றங்கள் குறைக்கப்படும் என்கிற காரணத்தினால் நேரடியாக ஒரு கூட்டம் அந்த அதாபை, அந்த தண்டனையை பார்க்க வேண்டும் என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது என்று சொன்னால், அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்அலூ ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும். உங்களுடைய வீடுகளில் நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள். ஃபர்ல பள்ளியில் வந்து தொழுகணும், இமாம் ஜமாஅத்தோடு தொழுகணும். சுன்னத்தான தொழுகைகளை முடிந்த வரைக்கும் நம்முடைய வீடுகளிலேயும் சில தொழுகைகளை தொழுது விட்டு பள்ளிக்கு வர வேண்டும். பள்ளியில் வந்து 2 ரக்காத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் மட்டும் தொழுதுட்டு உட்கார்ந்துடணும். முன் சுன்னத்து 4 ரக்காத், முன் சுன்னத்துகளை, பின் சுன்னத்துகளை வாய்ப்பு இருந்தால் வீடுகளில் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தஜஅலூ புயூத்தக்கும் குபூரா. கபிர்ஸ்தானை போல தொழப்படாத இடமாக உங்களுடைய வீடுகளை ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உத்தரவுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் உண்டு. பரக்கத்தினுடைய காரணங்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை அந்த வீட்டிலிருந்து விரட்டி விடுகிறான் என்கிற காரணம் உண்டு. இந்த காரணங்களுடைய வரிசையில் மிக முக்கியமாய் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் தொழுவதை அவர்கள் கண்கூடாக பார்ப்பார்கள். குழந்தைகளுடைய கல்பிலே தொழுகையின் மீது உண்டான முக்கியத்துவமும் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் கல்புகளில் ஏற்படும் என்கிற காரணத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தொழுகைகள் அது வீடுகளில் தொழப்பட வேண்டும் என்கிற செய்தியை இந்த உம்மத்திற்கு சொல்லுவார்கள் என்று ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, காட்சி என்பது, கண்களால் பார்ப்பது என்பது சாதாரணமான ஒரு நிஅமத் அல்ல. நாம் கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு நபரை அழைத்து, நீ என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்திற்கு போய்விட்டு வா என்று சொல்லுவான். அவர் 1000 ஆண்டுகள் இபாதத்து செய்தவர், வாழ்க்கையில் எந்த குற்றமும் புரியாதவர், 1000 ஆண்டுகளை ரப்புக்காக வேண்டிய இபாதத்தில் கழித்த அந்த மனிதர், ரப்பே இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது இருக்கிறேன், இபாதத் செஞ்சிருக்கிறேன், அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அதனால நீ என்னுடைய வணக்க வழிபாடுகளை கணக்கு போட்டு தான் சொர்க்கத்துக்கு என்னை அனுப்பணும், அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு உன் ரஹ்மத்தை வச்சு நீ என்னை அனுப்பிடக்கூடாது என்று அவர் கோரிக்கை வைக்கிற போது அல்லாஹ் கணக்கு பார்க்க சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அங்கே அவனுக்கு வழங்கப்பட்ட முதல் நிஅமத்தாக கணக்கில் கொள்ளப்படுவது அவனுடைய கண்கள். அவனுடைய கண்கள் 1000 வருடத்தில் ஒரு கண் அவனுடைய 500 வருடத்திற்கு சரியாகிவிட்டது, இன்னொரு கண் 500 வருடத்திற்கு சரியாகிவிட்டது. அவனுக்கு வழங்கப்பட்ட வேறு எந்த நியமத்திற்கும் அவன் நன்றி கடன் செலுத்தவில்லை என்று பதில் சொல்லப்படுகிற போது அவனை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அவர் அல்லாஹ்விடத்தில் புலம்புவார், ரப்பே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக என்று. அல்லாஹ் அவர் மீது இறக்கப்பட்டு மீண்டும் சுவனத்தில் அனுப்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பார்வை என்பது பெரிய ஒரு நிஅமத்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பார்வை, ஒரு காட்சியை விஷுவலாக பார்ப்பதின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆன்மீகமோ மோசமான செய்திகளோ அதில் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால்தான் கண்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக அதை பயன்படுத்துகிறோம், சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுங்கிற அந்த சிந்தனையெல்லாம் இன்னைக்கு இல்லை. எது கண்ணில் தெரியுதோ அதை பார்க்க வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி போய் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பார்வை என்பது விஷம் தோய்க்கப்பட்ட ஷைத்தானுடைய அம்புக்கு சமமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு இடத்துல போய் பற்றுச்சுன்னு சொன்னான். அம்பினுடைய விதி என்ன, அன்பினுடைய பண்பு என்ன? அம்பு குறிபாத்தா குறியில போய் அடிக்கும், கொஞ்சம் மிஸ் ஆனால் வேற யாரையாவது அடிச்சிடும். ஆக மொத்தம் அம்பு ஒரு இடத்தில் இருந்தது புறப்பட்டு போய்விடும். ஒன்று இலக்கை தாக்கும், அல்லது இலக்கு தவறி போனால் வேற எங்கேயாவது போய் அது விழுந்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை ஓமையாக சொல்வதற்கான காரணம், ஒரு மனிதனுடைய பார்வை அந்த அம்புக்கு சமமானது. நீ பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒன்று அது நல்லதா இருக்கும், இல்லை மோசமானதா இருக்கும். ஒன்று அந்த பார்வைக்கு உனக்கு நன்மை கிடைக்கும், அல்லது அந்த பார்வைக்கு உனக்கு குற்றம் ஏற்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், தாழ்த்தி கொள்ளுங்கள். நடபாதையில் உட்காராதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள்லாம் அங்கே நின்று தான் பேசிக்கிறோம், அப்பப்போ உட்கார்ந்து எங்களுக்குள்ள விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம், உட்காரவே கூடாதுன்னா சிரமமாச்சு யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது, அப்படின்னா நீங்கள் பாதைகளுக்கு, சாலைகளுக்கு, ரோடுகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஹக்கை செய்யுங்கள், உரிமையை கொடுங்கள் என்றார்கள். அதுக்கு என்ன உரிமை இருக்குது யா ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்லுல் பஸர், உங்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருப்பது சாலைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பார்வையை தாழ்த்தி நடக்க வேண்டும். ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, அல்லாஹ் ஹராமாக்கிய காரியங்களை பார்ப்பது, இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாளை நம்முடைய தலைகுனிவுகளுக்கு காரணமாக அமையும் என்கிற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாலைகளுக்குரிய ஹக்கை செய்யுங்கள் என்றார்கள். குர்ஆனில் இது தனி வசனமாக இறக்கப்பட்டிருக்கிறது. நாயகமே, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அதன் காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும், மர்மஸ்தானங்களையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். ذَلِكَ أَزْكَى لَهُمْ, அதுதான் அவர்களுக்கு தூய்மையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லியிருக்கலாம், மறைவிடத்தை பாதுகாத்துக்கோங்க, அதற்கு பிறகு கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கண் அல்லாஹ் தஆலா முற்படுத்துறதுக்கான காரணம், விஷுவலாக ஒன்றை ஒருவன் பார்க்கிற போது அறிந்தோ அறியாமலேயோ அந்த காரியத்தின் பக்கம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கப்படுகிறான், ஈர்க்கப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் சரி, எல்லா இடங்களிலேயும் வரலாறு முழுக்க பார்க்கிறோம், பாவத்தை செய்யாதே என்பதை தாண்டி இந்த ஷரியத், இந்த மார்க்கம் அதனுடைய ஆரம்பத்திலேயே அந்த வாசலை தடுத்து வருகிறது, வாசலையே மூடிடுது. விபச்சாரம் பண்ணாதேன்னு இல்லை, ஒரு அந்நிய பெண்ணை நீ பார்க்காதே, உன்னுடைய பார்வை அங்கே படக்கூடாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில தாபியீன்களோடு ஒரு நோயாளியின் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு வீட்டுக்கு போனாங்க. கூட வந்திருந்தவர் வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஈனத்தனமான கீழ்த்தரமான இந்த வேலையை விட உன்னுடைய கண்கள் குருடாகி அது அழுகி போய் கீழே விழுந்து விடுவது மேலானது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதிலிருந்து சாதாரணமாக ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாம் சினிமாவை பார்த்து விடுகிறோம், சர்வசாதாரணமாக அந்நிய பெண்களை பார்த்து விடுகிறோம், மார்க்கம் தடை செய்த எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக பார்த்து விடுகிறோம். ஆனால் நம்மை அறியாமலேயே நம்முடைய ஈமானிலே ஒரு பெரிய பின்னடைவை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்லட்டுமா, மோசமான பார்வை ஒரு மனிதனுடைய ஈமானுக்கே கடைசி நேரத்தில் ஆபத்தாகி முடிந்துவிடும். அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒருத்தர் காபாவுடைய திரையை பிடிச்சிக்கிட்டு சப்தமிட்டு துஆ செய்கிறார், ரப்பே, மௌத்தாபர சக்கராத்து நேரத்தில் என் ஈமானை இருந்து எடுத்துறாத, ஈமானோடு என்னை மரணிக்க செய், ஈமானை எடுத்துறாத, ஈமானை எடுத்துறாத, ஈமானை எடுத்துறாத என்று தொடர்ந்து சப்தமிட்டு துஆ செய்து கொண்டிருக்கிறார். அப்துல்லா இப்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை அழைத்து, வேற கேட்கறதுக்கு துஆவே இல்லையா, எத்தனை தடவை இந்த துஆவை நீ கேட்பேன்? இல்லை,
இந்த இடத்தில் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா நியமத்துகளை விட மௌத்தா போகிற நேரம் ஈமானோட போகணுங்கிறது தான் எனக்கு பெருசாக தெரியுதுன்னு சொன்னார். ஏன்பா இப்படி சொல்கிற? எவ்வளவு நியமத்துகள் இருக்குது, எல்லாத்தையும் கேளு ரப்பிட்ட. இல்லை, இந்த ஒன்று கிடைச்சாலே எனக்கு பெரிய விஷயம். ஏன் இப்படி சொல்கிற? இல்லை, எனக்கு 2 அண்ணன்மார்கள் உண்டு, சகோதரர்கள் உண்டு, மூத்த சகோதரர்கள். 2 பேரும், ஒருவர் 20 வருடங்கள் ஒரு பள்ளிவாசலில் முஅத்தினாக இருந்தார். 20 வருஷம் பள்ளியில் மோதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி 12 ஆண்டுகள் தொடர்படியாக மக்களுக்கு அதானை பாங்கினுடைய சப்தத்தை பாங்கி சொல்லக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஅத்தினுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்தஸ்து. அதே போல முஅத்தின்களுடைய தலை நாளை மறுமை நாளில் மற்ற எல்லா மக்களை காட்டிலும் உயர்ந்திருக்கும் என்று சொன்னார்கள், அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி. ஒரு முஅத்தின் அவ்வளவு பெரிய நன்மைக்குரியவர், அந்தஸ்திற்குரியவர். அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய மூத்த அண்ணன் 20 வருஷம் முஅத்தினாக இருந்தார். மௌத்தா போகிற நேரத்தில் எங்கள்கிட்ட குர்ஆன் எடுத்துகிட்டு வர சொன்னார். நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். சரி, குர்ஆனை சில பேர் பரக்கத்துக்காக வேண்டி கொண்டு வர சொல்லுவாங்களா? இல்லையா? அந்த மாதிரி ஏதோ பரக்கத்தை தேடுவதற்காக கொண்டு வர சொல்லுகிறார் என்று நினைத்து நாங்கள் குர்ஆனுடைய புத்தகத்தை கையில் கொடுத்தோம். அவர் வாங்கி அதை எங்களிடத்தில் காட்டிவிட்டு சொன்னார், இதில் இருக்கிற எல்லா விஷயங்களை விட்டும் இன்றிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து நான் விலகிக் கொள்ளுகிறேன், நீங்கி விடுகிறேன், நான் கிறிஸ்தவ மதத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அப்படி மூத்தா போயிட்டார். 20 வருஷம் முஅத்தின் அவர். பிறகு என்னுடைய 2வது அண்ணன் சகோதரர் 30 வருஷம் முஅத்தினாக இருந்தார் ஒரு பள்ளிவாசலில். அவரும் மௌத்தா போகிற நேரத்தில் இப்படி குர்ஆனை எடுத்துகிட்டு வர சொன்னார். கொண்டு வந்து காட்டி நான் அதிலிருந்து விலகிறேன்னு சொன்னார். அவங்க 2 நபர்களுடைய நிலையை நேரடியாக கண்கூடாக பார்த்ததற்கு பின்னால் எனக்கு ஈமானோட மௌத்தா போகிறதை தவிர்த்து வேறு எதுவும் வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் இந்த செய்திகளை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது அப்துல்லாஹ் பின் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் கூடுதலாக ஒரு செய்தியை கேட்டார்கள். அவங்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொன்னார், ஒரே ஒரு பாவம். அவங்க ரொம்ப நல்லவங்க, முஅத்தினாக இருந்தார்கள், நன்மையான காரியங்கள் தான் செய்வாங்க. அவங்கள்ட்ட இருந்த ஒரு கெட்ட குணம், பெண்களுடைய மறைவிடத்தை தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் அவரிடத்திலே இருந்தது. பெண்களுடைய மறைவிடத்தை அவர்கள் சாதாரணமாக பார்த்து விடுவார்கள். அதனுடைய கெட்ட நசீப் அவர்களுக்கு ஈமான் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது என்று அவர் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றினுடைய பின்னணியில் ஒரு பார்வை, ஒரு அந்நிய பெண்ணுடைய உடல் அமைப்பையோ முகத்தையோ எதையாவது பார்ப்பது என்பது ஒரு மனிதனுடைய ஈமானுக்கே அது உலை வைத்துவிடும் என்பதை இந்த வரலாறிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு? நம்முடைய கண்கள் என்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லோருடைய கையிலையும் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததற்கு பின்னால், ஸ்மார்ட் போன்கள் வந்ததற்கு பின்னால், இணையத்தினுடைய பயன்பாடுகள் பெருகிவிட்டதற்கு பின்னால், தனிமைகள் இன்றைக்கு எல்லோருக்கும் சர்வசாதாரணமாக கிடைத்து விடுகிற இந்த சூழலுக்கு பின்னால் ஆபாசமான காட்சிகளை மொபைல் போன்களில் பெரும் கொண்ட சமூகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி வேறும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆய்வு சொல்லுது, இந்தியா முழுக்க ஒரு நிமிடத்திற்கு ஒரு ஆபாசத்தினுடைய இணையதளத்தில் 30 லட்சம் பேர் ஆன்லைனில் இருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் முஸ்லீம்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தங்களுடைய கண்களை ஹராமை கொண்டு நிரப்பக்கூடியவனுக்கு நாளை மறுமையில் நரகத்தின் கங்குகளை கொண்டு அவனுடைய கண்களை அல்லாஹ் நிரப்புவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். பார்வைகள் சாதாரணமானதல்ல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய ஐம்புலன்களில் கண்கள் தான் ஒரு மனிதனுடைய கல்புக்கு நேரான பாதையாக, நேரான வாசலாக அமைந்திருக்கிறது. மற்ற 4 புலன்களை கொண்டு அவன் ஒரு இல்மை அறிந்து கொள்வதை விட, ஒரு செய்தியை கிரகித்துக் கொள்வதை விட, கண்கள் என்கிற அந்த வாசலின் வழியாக நல்லதோ கெட்டதோ மிக வேகமாக ஒருவனுடைய கல்பில் போய் அது அமர்ந்து விடுகிறது என்கிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றுக்கு பின்னால், சொல்லுக்கு பின்னால் கண்களுடைய முக்கியத்துவத்தை, அதை பயன்படுத்த வேண்டிய அந்த விதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறார்கள் இவ்வளவு பெரிய துணிச்சலோடு இந்த வன்முறைகளில் அவர்கள் ஈடுபட்டதற்கு பின்னால் வேறு என்ன காரணங்கள் இருக்க முடியும்? விஷுவலாக ஒன்றை பார்ப்பது ஷரியத் அதனால தான் அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது. கண்ணால் பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்.
யாருக்கு அல்லாஹ் 2 கண்ணை எடுத்துட்டானோ அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவிலே சொல்லிட்டு போகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய நிஅமத் அது. கண் இல்லாதவன்ட்ட போய், பார்வை இல்லாதவன்ட்ட போய் கண்ணை பற்றி கேட்டால் தான் அதனுடைய அருமை தெரியும். கணியத்திற்குரிய முஃமினீன்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களுடைய விஷயத்தில் இந்த உம்மத்திற்கு ஒரு பெரிய பாடம் எடுத்தார்கள். சஹாபாக்கள் அப்படி அவங்க உருவாக்குனாங்க. ஒரு சஹாபி, ஒரு தாபி பெருநாளுக்கு தொலை வச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். அவங்க மனைவி கேட்டாங்க, பெருநாளுக்கு போயிருப்பீங்க, நிறைய பெண்களும் வந்திருப்பாங்க ஈதுகாவுக்கு, எத்தனை பிள்ளைங்களை பார்த்தீங்க, அழகாக இருந்தாங்கன்னு கேட்டாங்க. தாபியின் அமைதியாக இருந்தார், ஒன்றும் சொல்ல. இந்த அம்மா நோண்டிக்கிட்டே இருக்குது, சொல்லுங்கள், பார்த்துருப்பீங்களே. கடைசியாக அவர் சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு தொலை வைத்து விட்டு மீண்டும் இந்த வீட்டிற்கு வரும்போது இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் என்னுடைய கட்டை விரல்களை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை என்றவர் சொல்லுவார். இன்றைக்கு நாம் சாலைகளில் நடக்கிற போது எத்தனை காட்சிகளை பார்க்கிறோம். இந்த காட்சிகள் எல்லாம் அது நம்முடைய அம்மால் நாமாவிலே அது பதிவு செய்யப்படுகிறது என்கிற ஒரு எண்ணம் முஃமினீன்களாகிய முஸ்லிம்களாகிய நமக்கு வர வேண்டும். சாதாரணமாக நாம் பார்த்து விடுகிற ஒரு காட்சி நம்முடைய கல்புகளில் நம்மை அறியாமல் ஏராளமான மாற்றங்களை இது ஏற்படுத்துகிறது. இன்றைக்கி இருக்கிற ஆய்வு சொல்லுது, இந்த சினிமாக்களில் காட்டப்படுகிற வன்முறை காட்சிகள், ஆபாசமான காட்சிகள் எந்த அளவுக்கு கல்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னால், ஒரு 18 வயது நிறைவு செய்கிற ஒரு இளைஞன் அவன் அந்த வயதை நிறைவு செய்வதற்கு முன்னால் 2 லட்சம் வன்முறை காட்சிகளை சர்வசாதாரணமாக, வன்முறை செய்திகளை சர்வசாதாரணமாக கடந்து போகிற அளவிற்கு ஒரு இயல்புத்தன்மையை அவனுக்குள் அது உருவாக்கி விடுகிறது என்று ஆய்வு சொல்லுகிறது. கணியத்திற்குரியவர்களே, அப்போ கண் என்பது சாதாரணமான நிஅமத் அல்ல. அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு என்ன நிஅமத்தை கொடுத்தாலும் சரி, கடைசியாக ரப்பு கொடுக்குற நிஅமத்துங்கிறது அந்த பார்வை, ரப்பை பார்க்கிற அந்த இன்பம் தான். அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேட்பான், எல்லாம் கிடச்சிருச்சா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், நான் ரப்பே எதுவும் மிச்சம் இல்லை, எல்லாவற்றையும் தந்து விட்டாய். அல்லாஹ் சொல்லுவான், ஒன்று மிச்சம் இருக்குது. இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே, இருக்குது ஒன்று. அல்லாஹ் சொல்லுவான், எனக்கும் என்னுடைய நல்லடியார்களுக்கும் இடையில் இருக்கிற 70,000 திரைகளை நீக்குங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு கடைசியாக கொடுக்கிற நிஅமத்துங்கிறது ரப்பினுடைய தரிசனம் தான். அந்த காட்சிக்கு நிகராக, கண்களால் ஒன்றை பார்ப்பதற்கு நிகராக உலகத்தில் வேற எந்த நிஅமத்தும் வந்துட முடியாது. கணியத்திற்குரியவர்களே, எனவே கண் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெரிய நிஅமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஏராளமான இடங்களில் நம்முடைய பார்வைகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் வருது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய 2 புறங்களிலேயும் ஹராமான வாசல்களுடைய திரையாடி கொண்டிருக்கிறது. முஃமின்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தயவு செய்து அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, திரும்பி கூட பார்க்காதீங்க. பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வாசலுக்குள்ள நுழையணும்னு உங்களுக்கு தோணும். எதையும் திரும்பி பார்க்காதீர்கள். இந்த ஓரத்திலிருந்து சிராத்துல் முஸ்தகீமுடைய அந்த ஓரம் வரைக்கும் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பாதுகாத்து கொண்டே வந்து சேர்ந்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வார்த்தைக்கு பின்னால் நமக்கு மிகப்பெரிய பாடம் உண்டு, நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை உண்டு. இந்த கண்களை நாம் எவ்வளவு தூரம் பாதுகாக்க வேண்டும் என்று சாதாரணமான சின்ன விஷயம் அல்ல இது. பல மணி நேரங்கள் இந்த சமூகத்திற்கு பேச வேண்டிய ஒரு செய்தி. நாம் நம்முடைய பார்வைகளை பாதுகாத்து கொண்டோம் என்று சொன்னால் அது ஈமானிலே அதிகப்படியான ஜியாதத்தை அது உண்டாக்கும், அதிகப்படியான ஈமானை, ஆன்மீகத்தை நமக்கு அது உருவாக்கி தரும். ஆனால் அதே பார்வையை நாம் சர்வசாதாரணமாக ஹராம்களில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை அறியாமல் ஈமானில் ஒரு பின்னடைவு நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஒரு செய்தியோடு நான் நிறைவுக்கு வருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் ஒரு அந்நிய பெண்ணை தெரியாமல் பார்த்து விடுகிறான். எங்கேயாவது நடந்துக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு நடக்க முடியாது, போகிற போக்கில் தெரியாமல் ஒரு பெண்ணை ஒருவன் பார்த்து விட்டான். பார்த்த உடனே அல்லாஹ்விற்கு அஞ்சி, அல்லாஹ்வை பயந்து தன் பார்வையை உடனடியாக திருப்பிக் கொண்டு தன் கண்களை ஹராமை விட்டும் அவன் பாதுகாத்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுக்கு தருகிற மிகப்பெரிய பரிசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா இபாதத்திலேயும் ஹலாவத்துல் ஈமான் என்று சொல்லப்படுகிற இந்த உலகத்தினுடைய எல்லா நல்லடியார்களும் எந்த நிஅமத்திற்கு தவம் கிடந்தார்களோ அந்த ஈமானுடைய சுவையை அல்லாஹ் இபாதத்தில் தந்துருவான்னு சொன்னாங்க. அனுபவபூர்வமாக நாம் இதை அனுபவித்து பார்க்க முடியும்.
ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் இனிமேல் ஹராமான ஒரு பார்வையும் பார்க்க மாட்டேன், சாலைகளில் நடக்கிற போது மார்க்கம் அனுமதிக்காத யாரையும் நான் பார்க்க மாட்டேன் என்கிற உறுதியோடு நீங்கள் அல்லாஹ்விற்காக ஒரு முறை உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டதற்கு பின்னால் நீங்கள் கட்டுகிற தக்பீரிலே உயிரோட்டம் இருக்கும், நீங்கள் செய்கிற தான தர்மங்களில் உயிரோட்டம் இருக்கும். எந்த இபாதத்தை செய்தாலும் அதில் அல்லாஹ் நம் கண்களுக்கு முன்னால் வந்து நிற்பான். ஆனால் ஹராமான பார்வைகளை சர்வசாதாரணமாக பார்த்துவிட்டு, மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களை பார்த்துவிட்டு, எத்தனை ஆயிரம் ரக்காத்துகள் தொழுதாலும், எத்தனை கோடி கோடியாக நாங்கள் தான தர்மங்கள் செய்தாலும் கூட அதில் ஹலாவத்துல் ஈமான் இல்லாமல் ஒரு சடங்காக ஒரு ஒன்றுமில்லாத உப்புக்கு சப்பு இல்லாமல் அது இருக்குமே ஒழிய எந்த காலத்திலேயும் ஈமானுடைய சுவைமிக்கதாக அந்த இபாதத்து இருக்காது. பெருமானார் அதைத்தான் பரிசாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விற்கு பயந்து உன் கண்ணை நீ தாழ்த்திக்கிட்டேன்னா உன் இபாதத்தில் அல்லாஹ் ஹலாவத்தில் ஈமான தருவேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியே முதல் பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டது, தெரியாம பார்த்துட்டேன், உன் பார்வையை உடனடியாக திருப்பி விடு. இரண்டாவது பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்ட பார்வை அல்ல, நீ திரும்ப மறுபடியும் அதை பார்க்கலான்னு நீ பார்க்குற, வேணும்னு பார்க்குறேன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த பார்வை பதிவு செய்யப்படுகிறது என்பதை இந்த சமூகத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக பெருமானார் நமக்கு நினைவூட்டுவார்கள். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக எதை பார்க்க வேண்டும் என்று இந்த பெரும் நியாமத்தை நமக்கு தந்தானோ அந்த காட்சிகளை மட்டும் பார்க்கக்கூடிய, அந்த காட்சிகளை கண்டு ரப்பை விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவன் தடுத்த எல்லா ஹராமான காரியங்களிலிருந்தும் ஹர்ரமாத்துகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களையும் நம்முடைய ஐம்புலன்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.